மகாபாரத போர்ன்றது உங்கள் மனசில் நடக்கிற போர், வெளியே நடக்கிறது இல்லை. நீங்கள் நினச்சிக்கிறீங்களா இப்போ உங்களுக்குள்ள பெரிய போராட்டம் நடந்துக்குது இல்லை, நம்ம இப்படிக்கிறோமே அதை ஏற்றுக்கலாமா, அவனை குழப்பம் இருக்குதா இல்லையா, இல்லை குழப்பம் இல்லாமல் போய் சேர்ந்துருந்தாலும் சரி. இப்போ நான் பேசணும்னு ஒரு குழப்பம் ஏற்பட்டுற பார்த்தீங்களா, உள்ள போர் நடக்குது தான். அதான் மகாபாரத போர்னா வெளியே போய் அங்கேயும் நடந்ததெல்லாம் கிடையாது. குருஷேத்திர போர் எங்கே தான், புலன் 5 பூதம், அதுதான் பஞ்சபாண்டவர்கள். தத்துவம் 100. இந்த புலன்கள் தத்துவங்களை படிச்சுவிட்டு கத்தினுக்குது, புரிஞ்சுக்கிட்டீங்களா? உள்ள ஒரே போராட்டம். அப்போ உங்களுக்கு இது வழிநடத்துறது யார் ஓனா? கிருஷ்ணன் ஓணும். இங்கே வந்தால் கிருஷ்ணனை காட்டி கொடுத்துருவோம். வணக்கம், என் பேர் சரவணகுமார். சொந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி. இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் அவினாசி. 2017 வந்துட்டு ஐயாவோட வீடியோ வந்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். 2017 அப்போ 2017 பார்க்க ஆரம்பித்து அது வீடியோலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி நான் காலேஜ் படிச்சிருக்கேன், எல்லாம் படித்தேன். எனக்குலாம் வந்து சின்ன பிள்ளையிலேருந்து சில கேள்விகள்லாம் இருந்துகிட்டே இருந்துச்சு நிறையா. கடவுளை பற்றி கிடையாது. ஸ்கூலில் கொண்டு போய் விட்றாங்க, நான் வந்து ஃப்ரீயாக இருந்துக்கிட்டு இருக்கேன். ஸ்கூலில் கொண்டு போய் திடுதிப்புன்னு போய் சேர்த்து விட்றாங்க. அங்கே ஒரு ரூமில் போட்டு அடைக்கிறாங்க. அங்கே போய் இது ஆனவனா படி, அது படி, இது படிலாம் சொல்கிறாங்க. அப்போ நான் எங்கள் அப்பா வேலைக்கு போகிறாரு அப்போவே. அப்போ எங்கள் அப்பா எவ்வளோ சம்பளம் வாங்குறாரு? அப்போ நம்ம இப்போ இருந்தே வேலைக்கு போனால் நம்ம அப்போ பெரிய நம்ம பணக்காரனாக நம்ம என்ன சாப்பிடணும், தூங்கணும், அவ்வளோதானே. வேறு எதுக்கு நம்ம இதெல்லாம் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஸ்கூலில் போய் கேட்டோம்னா தொப்புள்ள கிள்றாங்க, அடிக்கிறாங்க. எதுக்கு இந்த கூட்டல் பிரிவுகளில் கற்றுக்கிறேன்னு கேட்டால் அடிக்கிறாங்க. அப்புறம் சரி, இப்போ இது சரி, அப்போ அவங்க அப்பா அம்மா வர இங்கே வீட்டில் போனால் அப்பா அம்மா சரி ரைட்டு, அப்போ நம்ம இங்கே இவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வந்துருச்சு. அப்போ சரி, அப்போ அது மாதிரியே அப்படியே போயிட்டே இருந்துச்சு. நான் படிக்கவே மாட்டேன், எனக்கு படிக்கவே பிடிக்கல. ஏன் எதுக்கு படிக்கணும்னு தெரியவே இல்லையே. 6ஆவதுல ஃபெயிலு, 9ஆவதுல ஃபெயிலு, 11ஆவதுல ஃபெயிலு, 10ஆவது மட்டும் ஏதோ படித்தா வேலைக்கு போகலாம், பாஸ் ஆகணும்ப்பா அப்படி சொல்லுவாங்க. அந்த டயத்தில் மட்டும் பாஸ் ஆகிட்டேன். அதே மாதிரி 12ஆவது படிக்கும்போது 12ஆவது படித்தா கண்டிப்பாக பாஸ் ஆகணும்னு சொல்ல, சரி அப்போ இது படித்த கண்டிப்பாக படிக்கணும் போல அப்படின்னு அந்த டயத்தில் உணர தோணுச்சு. படித்து இது வந்துட்டேன். அதுக்கப்புறம் நிறைய வீட்டில் நடக்கிறது, சுற்றி சமூகத்தில் நடக்கிறது, சாதி பிரச்சனை, அப்புறம் இந்த மத இது கோயில்கள் நடத்துகிற அந்த சடங்குகள், இதெல்லாம் பண்ணணுமா, வேணுமா, விரதம் இருக்குன்னு. அப்புறம் இந்த கோயிலுக்கு மாலையை போட்டு சாமி ஆடு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னடா அது? இப்போ என்ன சாமினா எப்படி வரும்? அது சாமி வரவே மாட்டேது எனக்கு. அது எப்படி ஆடுறாங்க, எல்லாத்தையும் எப்படி பார்ப்பேன் நான். எல்லாம் பால் கூட எடுப்பாங்க எங்கள் ஊரில். அப்போ என்னடா இவங்க எப்படி வருது, இப்படி பண்ணுறாங்க, என்ன வருது, எனக்கு ஒன்றுமே வர மாட்டேங்குது, என்னடா பண்ணுறது, என்னமோ சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டுத்தனமான ஒரு கடவுளை கடவுள் ஒரு சாமி இது மாதிரி திணி இருப்பாங்க. இந்த உப்பம் அப்புறம் கம்மாக்கரையில் இந்த மாதிரி கிராமம் தான். கம்மாக்கரை இந்த மாதிரி முனி சாமி சாமி கும்பிட்றா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா அந்த சைடு போக முடியும், இது பண்ணுறா அப்படின்னா. நம்மளும் இந்த ஒரு சும்மா ஒரு சூறாவளி பார்த்துக்கணும், இந்த வேட்டையாடி போடுறாரு, சாமி கும்பிட்றா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ரைட்டு, ஏதோ அப்படின்னு சொல்லி கும்பிட்றான்னு சொல்லிட்டு அப்புறம் நான் படித்து ஒரு கிறிஸ்டின் ஸ்கூலில் சேர்த்து விட்டாங்க. அப்புறம் அங்கேயும் போய் சாமி அங்கேயே அவங்க வண்டியை போட்டு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஏதோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் காலேஜ் படித்து முடிச்சுட்டு அப்புறம் ஒரு இடத்துல வேலை எல்லாமே இதாகி வேலையெல்லாம் கிடைக்காம அப்படின்னு செத்து போகலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்குலாம் வந்துட்டு அப்புறம் எனக்குள்ள ஒன்று தோணுச்சு. செத்து போகிற அளவுக்கு வர்றது சரி, நம்ம பசிச்சு ஒரு யார் சோறு கட்டோட போட மாட்டாங்களா, வாழ்ந்து பார்ப்போமே, ஒரு மும்பைக்கு ஓடி போயிடலாம். அந்த மாதிரி நம்மளை 8ஆவது படிக்கும் 6ஆவது 7ஆவது படிக்கும் 8ஆவது படிக்கும் போது வீட்டை விட்டு ஓடி போயிட்டு நமக்கு செட் ஆகாது, இவங்க படிக்க சொல்கிறாங்க, இது பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி புரியல அப்படின்னு சொல்லி வீட்டை விட்டு போய் அப்புறம் திரும்ப வந்துட்டேன். ஒரே நைட்டே போயிட்டு ஒரு நைட் தெரியாமல் வீட்டுக்கு போயிட்டு தெரியாமல் வந்தாச்சு. அப்புறம் இப்படியே போயிட்டே இருந்துச்சு, குழப்பத்துலேயே இருந்துச்சு வாழ்க்கை. கேள்வி கேட்டால் கேள்விக்கு பதில் சொல்கிற மாதிரி யாருமே இல்லவே இல்லை. அப்புறம் 2017 வரைக்கும் வந்துருச்சு. 2017 இடையில ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒய்ஃபை இருக்கும். அப்போ ஒரு யூடியூப் அப்போ தான் இது பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தது செக்ஸ். அந்த வயசு வேறு வந்துருச்சுங்களா, காமம் அதெல்லாம் ஒரு ஆர்வம், ஒரு இது தோன்றிருக்கும். நான் சின்ன பிள்ளைங்க தனியாக இருந்தேன், பொம்பளை பிள்ளைங்க பார்க்கக்கூடாது, சீரடியை தண்ணி அடிக்கக்கூடாது, இப்படிலாம் சொல்லி வளர்ப்பாங்க வீட்டில். அப்போ இப்படிலாம் இருக்கும்போது பார்த்திங்கன்னா என்ன அப்போ கல்யாணம் பண்ணணுமா வேணாமா, குழந்தை பார்த்துருக்காங்க, என்ன பண்ணியிருக்காங்க, இது இப்படி கேள்வி யார்கிட்ட எல்லாம் கேட்குறது என்ன இல்லை. ஃபஸ்ட்டு நான் பார்த்தது ஐயாவோட வீடியோ செக்ஸ்னு யூடியூப்பில் அடித்தேன். ஐயா உட்காந்துருந்தார், குண்டா இதாக உட்காந்துருந்தார். என்னடா அது இவர் ஒரு சென்னையில் உட்காந்துரு என்ன செய்யுது செக்ஸ்ன்னு சொல்லணும். அதுலேருந்து அந்த வீடியோ பார்க்க ஆரம்பித்தேன். அதுலேருந்து முடிச்சு அதுக்கப்புறம் பெண்ணுன்னு ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி வீடியோ. பெண்ணுன்னு பார்த்தோன்னே ஒரு லேடிஸ்லாம் பார்த்து கூட நான் பேச மாட்டேன், ரொம்ப கூச்சப்படுவேன். அப்புறம் தான் புரிஞ்சு பெண்ணுன்னா இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கிடையாது, பெண்ணு ஒரு விசேஷம்,
ஒரு பெண்ணை வந்து மதிப்பு மிக்கவனா மதிப்பாக பார்க்க ஆரம்பித்ததே வந்து ஐயாவோட வீடியோ பார்த்து தான். எவ்வளவோ பேர் சும்மா காட்சி பெண்ணு அதுன்னு சொல்லி எதுவும் நான் பெண் அதுக்கு போராடுறான்னு சொல்கிறானுங்க. அவனுங்களாம் உண்மையிலே போராடுங்களா என்ன, நான் நேரில் நான் பார்க்கல, யாரையும் நேரில் நான் பார்க்கல, எனக்கு தெரியல. ஆனால் நான் வந்து ரியலாக வந்து நான் இருக்கும் பொழுது வந்து ஐயா வந்து அப்புறம் ஒன்றா பெண்ணு ஆணு தூக்கம் அந்த மாதிரி நிறைய என்னுடைய சமூகம் சார்ந்த பிரச்சனை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நான் என்ன சின்ன பிள்ளைலேருந்து ஒரு ஏக்கம் இருக்கும். நமக்கு யாரும் ஒரு நல்ல நம்மளோட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கோ ஒரு இதுக்கு யாரும் நம்ம மச்சனாக இருப்பாரா, ஒரு மாமாவாக இருப்பாங்களா, ஒரு அப்பாவாக இருப்பாரா, யாராவது ஒருத்தவங்க நம்ம கேட்கறதுக்குலாம் நமக்குள்ள ஒரு கேள்வி இருக்கும். அதெல்லாம் வெளிப்படி கேட்கவே முடியாது. கேட்டால் நீங்கள் கெட்டவன், நல்ல சிந்தனையே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்புறம் இதெல்லாம் யார்கிட்ட வெளிப்படையாக கேட்குறது அப்படி அதுக்கெல்லாம் வந்து விடை கிடச்சிட்டே இருந்துச்சு அந்த வீடியோ பார்க்க. நான் ஃபஸ்ட்டு ஐயாவை பார்க்கும்போது குருவெல்லாம் பார்க்கவே இல்லை. என் யாரோ நம்ம சொந்தக்காரவங்க ஒரு பக்கத்துல இருந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்புறம் அப்பா மாதிரி பார்த்தேன். அப்புறம் இது மாதிரி அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போக டெக்னிக்கலாக போக ஆரம்பிச்சிருச்சு. டெக்னிக்கலாக ஞான வெட்டியான வீடியோலாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து ஓஹோ இது வந்து வேற இது அப்படின்னு சொல்லி அப்புறம் கொஞ்சமாக கடவுள்ன்றது தான் உண்மை அப்படின்னு ஃபோன் பண்ணிலாம் ஐயாட்ட அப்போலாம் நான் இருக்கேன் அந்த ஐயாக்கு. ஐயா உங்கள் காலையில் வந்து செத்துடலாம் போல இருக்கியா அப்படிலாம் சொன்னேன். ஐயா எதுவுமே பேச மாட்டார். அப்படியே சரியா நல்லா இருன்னு சொல்லுவார். அப்புறம் உபதேசம் வாங்கலை, அப்போலாம் உபதேசத்தை வாங்குறதுக்கு முன்னாடி. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மனத்தில் நைட்டுலாம் வீடியோ பார்ப்பேன். ஒரு நாளைக்கே நைட்டு ஃபுல்லாக வீடியோ பார்ப்பேன். எப்போ கிடைக்கிது வீடியோவை பார்த்துக்கிட்டே இருந்தேன். நான் ஒரு 6 மாதம் வீடியோ பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில நான் ஒரு கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணியிருந்தேன். அப்புறம் உடனே தீபாவளியோட வந்துருச்சு. எனக்கு போனஸ் கொடுக்க மாட்டேன்னு போனஸ் கொடுத்தாங்க. அப்புறம் உடனே அதை வச்சு நான் வந்து உபதேசம் வாங்கிட்டு ஆனந்த வாழ்வும் அட்டன் பண்ணேன். பயிற்சி விட்டு அதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பார்த்துட்டு போயிட்டு ஐயா வந்து கடவுளை வா காட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாருங்களா. அப்போ நான் போயிட்டு உபதேசம் வாங்கினா என்ன ஐயா கடவுள் காட்டுன்னு சொன்னார். இது பண்ணி என்னமோ ஒரு பயிற்சின்னு சொன்னார். எனக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. அப்புறம் வந்து அப்போ இந்த ஜீவானந்த ஐயா எல்லாருமே உட்காந்துருந்தாங்க. ராமலிங்கம் இவங்க நான் உபதேசம் அவங்களுக்கு கோயம்புத்தூர் வாங்கும்போது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே சொன்னாங்க நீ பயிற்சியை மட்டும் விட்டுறாங்கய்யா, நீ வந்து உனக்கு என்ன புரியுதோ இல்லையோ லாஸ்ட் வரைக்கும் பயிற்சி மட்டும் கண்டிப்பாக பண்ணிகிட்டே இருங்க அப்படி சொன்னாங்க. அப்புறம் உடனே வந்துட்டு நான் வந்து பயிற்சி மட்டும் நான் வந்து அதில் மட்டும் ஸ்ட்ராங்காக இருந்துக்கிட்டேன். பயிற்சி மட்டும் பண்ணிகிட்டே இருந்தேன். இடையில நிறைய பேர் வந்து குழப்புவாங்க. அதாவது நான் அப்புறம் பயிற்சிலாம் பண்ணி கொஞ்சம் 3 ரகன் விழிப்புலாம் வந்து நிறைய பேச ஆரம்பித்தேன். பேசவே மாட்டேன். நான் பேச ஆரம்பிக்கும் உடனே வந்துட்டு பக்கத்தில் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஃப்ரெண்ட்ஸு அம்மாட்ட எங்கள் அப்பாட்ட எல்லாத்தையுமே காட்டுவேன். எல்லாருமே யாரும் அந்த இது கிடையாது. அப்புறம் ஒரு இடத்துக்கு மேலே பேசி அப்புறம் நானே அமைதி ஆகிட்டேன். இது நம்ம இது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நானே புரிஞ்சுக்கிட்டு அமைதி ஆகிட்டேன். அதுக்கப்புறம் நிறைய அப்புறம் பயிற்சி பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இடையில வந்து 5 நாள் வகுப்பு அட்டன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய புரிதல் தான் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அப்புறம் கொஞ்சமாக சூனியமே எனக்கு புரியாமல் இருந்துச்சு. ஐயா வரும்போதுலாம் கேட்பேன், கோயம்புத்தூர் வரும்போது ஐயா சூனியம்னா எங்கே, கடவுள் எங்கேங்க இருக்குது அப்படின்னு கேட்பேன். அவர் சில விளக்கங்கள்லாம் கொடுப்பாரு. அப்புறம் கொஞ்ச நாள் போ எனக்கே வந்து கடவுள் புரிஞ்சிருச்சு. எனக்கு வந்து அந்த சூனியத்தை வந்து நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், சூனிய வீடியோவும் எல்லாமே. ஆனால் ஒரு பேச்சு அதோட இதெல்லாம் நிறைய விஷயங்கள் வந்து இது பண்ணுவோம். அந்த சூனியத்தை வந்து புரிஞ்சுக்கிற முடியாமல் இருந்துச்சு. நான் பயிற்சி தொடர்ந்து பண்ணிகிட்டே இருந்தேன். அப்போ தான் புரிஞ்சிச்சு, ஓ பயிற்சி எதுக்கு, உபதேசன்றது எதுக்கு நம்ம பண்ணணும், எல்லாமே வந்து இது இப்போ புரிய ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே தெரிய ஆரம்பிச்சு. இதுதான் உபதேசம், இதுதான் விசேஷம், இதுதான் இது அப்படின்ற மாதிரி நிறைய தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனால் இது தெரிஞ்சும் நான் என்னைய வந்து முழுசாக என்னை மதிச்சனா, என்னை இது பண்ணனான்றது எனக்கு தெரியல. அப்புறம் ஆனால் நான் எனக்கு பணம் சம்பாதிக்கின்றது ஒரு தேவையாகி போச்சு. அதுக்காக நிறைய இது பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் இடையில வந்து 5 நாள் வகுப்பு 2003 டிசம்பரில் வந்து நடந்துச்சு. 5 நாள் வகுப்பு அது வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். அது நான் யார்ட்டையுமே சொல்லவே இல்லை. எனக்கு தேவைன்னு பட்டுச்சு, டக்குன்னு நான் இது பண்ணி அட்டன் பண்ணேன். அப்புறம் அட்டன் பண்ணுறப்ப அது பார்த்தீங்கன்னா அதில் வந்து ரொம்ப அதுக்கு முன்னாடி இருந்தது நான் வேறு கொஞ்சம் சிந்திச்சது வேறு. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அது மாற்றங்கள் கொஞ்சம் நிறையான்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் மாற்றங்கள் நிறைய எனக்கு தெரிஞ்ச நிறையா ஐயாவோட பல வேலை கொஞ்சம் தான். அது நிறைய மாற்றங்கள்லாம் இருந்துச்சு. அப்புறம் இப்படியே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய புரிதலும் கிடச்சிச்சு. ஓ என்னையை மதிக்கல, நானே அழுதுட்டேன், என்னையை மதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். அப்போ தைரியமாக முடிவு எடுத்தேன். ஒரு முடிவும் என்னையை மதித்து நான் பண்ணுவோம். பிஸ்னஸ் இப்போ தொழில் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னை மதிச்சு நான் இறங்குவோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு விஷயத்துலேயும் வந்து இது பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தெரிஞ்சு இது 5 நாள் நமக்கு பத்தாது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஐயா நமக்கு கிடைச்சது வந்து வரம். ஐயா விசேஷம். ஐயா மட்டும் விசேஷம் இல்லை, நான் விசேஷம்னு என்னை சொல்கிறதுக்கு இந்த உலகத்தில் யார் இருக்கா? யாருமே கிடையாது. எல்லாரும் வந்து நான் பெரிய ஆளுன்னு சொல்கிறானுங்க. ஆனால் வந்துட்டு நீ பெரிய ஆள்ரா, நீ தியாகிடா, நீ யார்ரா அப்படின்னு என்னைய விசேஷமாக என்னைய சிறப்பாக சொல்கிறதுக்கு ஒரு ஆள்னா என் குரு தான். எனக்கு வந்து குரு
அது சில விஷயங்கள் புரியாமல் இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய பார்க்க குருவோட அர்த்தமே, குருவோட வேல்யூவே எனக்கு வந்து இப்போ தான் எனக்கு அதோட குருன்னா அது வேற. அதோட விசேஷம் வேற. குருவோட பார்வைப்பட்டாலே போதும் எனக்கு. எனக்கு ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தோட வருவேன். சில நேரத்தில் சத்சங்கம் வருவேன். பேச முடியாது. பார்த்துட்டு போவேன். அவ்வளோதான், எனக்கு சரியாயிரும். எல்லாமே சரியாயிரும். அதுதான் எனக்கு வந்து ரொம்ப இதான விஷயம். இந்த 40 நாள் அது எனக்கு உள்ள ஐயா இந்த வீடியோலாம் பாட்டுலாம் கேட்டோம்னா ஒரு லாஸ்ட்டாக சொல்லுவார், நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, உங்களை மதிப்பு மிக்கவரை மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி நானும் என்னை ரொம்ப மதிப்பு மிக்கவனா, என்னை சிறப்பாக நல்ல மனிதனா, நான் மட்டும் இல்லாமல் என்ன கூட இருக்கணும், நல்ல இருக்கிற வரைக்கும் நல்ல இதோட இருந்துட்டு போகணும். நிறைய விஷயம் வந்து நல்லா என்னைய திருத்திக்கிறணும், நான் என்னோட புரிதலை மாற்றிக்கிறணும். என் புரிதல் நான் வச்சுக்க 100% நான் எல்லாம் தெரியாது, நான் கற்றுக்கிட்டது தானே. என்னோட புரிதல் வேறு மாதிரி தான் இருக்கும். என்னோட புரிதலை மாற்றிக்கிறணும், என்னோட இதை வந்து இன்னும் கொஞ்சம் விசாலமான பார்வையாக பார்க்கணும், இன்னும் தெளிவாகிக்கிறணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு வந்திருக்கேன். எல்லாத்துக்குமே நல்ல தெளிவு கிடைக்கணும், எல்லாத்துக்குமே நல்ல ஒரு இது கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். நான் நன்றி, எல்லாத்துக்குமே நன்றி, என் குருவுக்கு நன்றி. வணக்கம். என் பேர் வந்து சரவணகுமாருங்க. நான் வந்து பரமக்குடி, சொந்த ஊர் இருக்கிறது திருப்பூருங்க. ஐயா வந்து 2014 சந்தித்தேன். அதனால் உபதேசம்லாம் வாங்கியிருக்கேன். என் குரு சிவயோகி, இது நான் வந்து ஆணித்தரமாக சொல்லுவேன். என் குரு மாதிரி ஒரு புரிதல் உள்ள மனிதனை நான் இது வரைக்கும் பார்க்கல, இது வரைக்கும் பேசலை. யார் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அட் ப்ரெசண்டில் வந்துட்டு எனக்கு இருக்கிறது என் குரு. மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். இது வந்து ஏதோ இப்போ ஏதோ ஒரு பார்க்குறதுக்கு சொல்கிறதுக்கு ஏதோ எளிமையாக இருக்கிற மாதிரி தெரியும். என்ன சும்மா ஏதோ மதம் மறப்போம், ஏதோ மனிதம் வளர்ப்போம் ஏதோ போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த மதம் மறப்போம், மனிதம் வளர்ப்போன்றதில் அவ்வளோ ஆழ்ந்து அவ்வளோ விஷயங்கள் வந்து அதில் இருக்குது. மனுஷனுக்கு எல்லா பிரச்சனைகளுக்கு காரணம், எல்லா ஒரு பெரிய தடையாக இருக்கிற ஒரு தேவையில்லாத தேவையை புறந்தள்ளாதுன்னு ஒரு டாபிக் வரும். அதில் வந்து தேவையில்லாத ஒன்று பார்த்தோம்னா, புறந்தள்ளுற ஒரு விஷயம் பார்த்தோம்னா இந்த மதம் தான். ஏன்னா இந்த மதம் தான் அடிப்படை மனுஷனை பிளவுபட்டு பிரிக்கிறதுக்கு நிறைய காரணங்களை வந்து அந்த மதம் தான் இருக்குது. மதத்தில் இருந்து தான் மதத்தை வந்து பார்த்திங்கன்னா அவன் விருப்பத்துக்கு அவன் வந்து மனிதனுக்கு வந்து கற்றுக்கிற தகுதி இருக்கிற ஒரு காரணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவன் விருப்பத்துக்கு அவன் அங்கங்கே கூட்டமாக பிரித்து மக்களை அடிமையாக்குறதுக்காண்டி அடிமையாக வச்சுக்கிட்டு நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்து நீ இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு தப்பாக விஷயங்கள்லாம் மனுஷனுக்கு கற்றுக் கொடுத்துட்டாங்க. இந்த கற்றுக்கிட்டதை வச்சுக்கிட்டு நான் கற்றுக்கிட்டது தப்பு அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மதம், சாதி, மயிறு, மட்டை இப்படி மனுஷன் வந்து மனுஷனாகவே இருக்க விடாமல் அவனோட இயல்பையே சிதைச்சு இந்த சமூகம் வந்து பார்த்தோம்னா இது இயல்பையே சிதைச்சு குடும்பத்தில் இருந்து எல்லாத்துலேயுமே இயல்பையே சிதைச்சு நானாகவே இல்லை, நான் யாருன்னே எனக்கு தெரியல, நான் எதுக்கு இங்கே பூமியில் வந்தேன், என்னோட இலக்கு என்ன, என்னோட நோக்கம் என்ன, சந்தோஷமாக இருக்கிறதுக்கே பயப்படுறான். அது இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு நார்மலாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சந்தோஷமாக இருக்கிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே பயப்படுவீங்க. என்ன சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் பிறந்திருக்கீங்க. நீங்கள் அப்பா அம்மா சேர்ந்தாங்க அப்படின்னா அப்பா அம்மாவுடைய கொண்டாட்டத்தின் வெளிப்பாடு தான் வந்து நான் மட்டும் கிடையாது, நீங்களும் இப்படி தான். அப்படின்றப்ப என்னோட பிறப்பை என்னோட இயல்பே வந்து சந்தோஷமாக ஊக்கமாக நிறைவாக வாழ்கிறது தான். ஆனால் அதை ஃபுல்லாக சிதைச்சாச்சு. இப்போ இந்த 40 days கிளாஸ் நான் எதுக்கு வந்து 40 days நான் பேசுகிறேன் அப்படின்னா எதுக்கு வந்து நீ 40 days வந்துட்டீங்க, குரு சந்திச்சிருக்கீங்க, நீங்கள் உபதேசம்லாம் வாங்கியிருக்கீங்க, வெளியில் உள்ளவங்களுக்கும் எங்களுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு, நீ என்ன பெரிய ஆளா, நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆமாங்க, அதில் நிறைய புரிதல் இருக்குதுங்க. நீங்கள் சராசரி மனிதனுக்கும் எங்களுக்கும் நிறைய புரிதல் இருக்குது. அதெல்லாம் வந்து சொல்லி எங்களுக்கு எல்லாத்தையும் இப்போ இந்த வீடியோவில் சொல்ல முடியுமான்னா சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ புரிதல் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ முன்னேற்றம் இருக்குது. என்னோட முன்னேற்றம் எனக்கு தான் தெரியும், என்னை சுற்றி உள்ளவங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும்.
இங்கே வந்து நிறையா விஷயங்கள் நான் தப்பாக கற்றுக்கிட்டது, கட்டுறதுல இருந்து இருக்கிற சிக்கல் எல்லாத்தையுமே நம்ம வந்து இங்கே வந்தோம் அப்படின்னா எல்லாமே தவிடுபடி ஆயிரும். இது மாதிரி சொல்லப்போனால் நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு. நான் என்னைய நான் அவமதிக்காம வாழ்ந்துட்டு இருக்கேனா, என்னைய நான் இங்கே மதிக்காம என்னைய நான் மதிச்சு வாழ்ந்துட்டு இருக்கேனா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னா கிடையாது. முதல்ல மதிப்புன்னா என்னன்னு தெரியுமா? எனக்கு மதிப்புன்னா யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்க, ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்காங்களா? முதல்ல மதிப்புனா என்ன சத்தியமா தெரியாது. ஆனால் இங்கே மதிக்கிறதுன்றதா ஐயா சொல்கிற விதமே வேற. இதுதான் மதிப்பு. நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி சொல்ல போனால் நிறைய விஷயங்கள் இருக்கு. தோன்றதை பேசணுமா? கிடையவே கிடையாது. ஏன்னா தோன்றதை பேசுகிற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு இல்லை. நம்ம நம்ம நம் நம்ம உபதேசம் வாங்கினவங்களுக்கு இங்கே வந்து நிறைய பயிற்சி சம்மந்தமாக சில சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, நிறைய தப்பு பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நான் தப்பு பண்ணுறேன்னு சொல்லி எனக்கு தெரியாது. எப்படி எனக்கு தெரிஞ்சாலும் எனக்கு அறியாமல் இருக்கும். சில நேரத்தில் ஆணவம் இருக்கும். அது கண்டுக்கிறாமல் போகிற கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இங்கே 40 நாள் வர்றப்ப நம்ம ஐயாட்ட 40 நாள் இருக்கிறப்ப அந்த விஷயங்கள்லாம் ஒரு சில விஷயங்கள்லாம் சுட்டி காட்டுறப்ப நம்மளை திருத்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்னி அடுத்த ஸ்டேஜுக்கு நம்மளை கொண்டு போகிறதுக்கான நம்மளை திருத்தி நம்மளை சரியாக வழி நடத்தி நம்மளை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பாக இந்த 40 நாள் வந்து இருக்குது. மித்தபடி இங்கே உள்ள ஸ்பெசிலிட்டிஸு அதெல்லாம் சொல்ல நினச்சா அதெல்லாம் அருமையாக இருக்கும். சாப்பாடுலாம் சரியான சரியான டயத்துக்கு சரியான இதாக இருக்கும். ரூமு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே உள்ள இடமெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாம் அருமையாக இருக்குது. காலையில் ஒரு மனுஷன்னா ஒரு காலையில் நம்ம டே டு ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு நாள் பயிற்சி பண்ணுவோம், ஒரு நாள் லேட்டாக பயிற்சி பண்ணுவோம், ஒரு நாள் தூங்குவோம். அந்த மாதிரிலாம் இருக்காது. இங்கே ஒரு ஒழுக்கம், ஒரு சுய ஒழுக்கத்தை வந்து நம்ம இங்கே வந்து பில்டு பண்ணிக்கிறலாம். அதுக்கான ஒழுக்கம்னு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. ஆனால் வந்து ஒழுக்கன்ற பேரில் வந்து நானும் நல்லா இருக்கணும், பிறரும் நல்லா இருக்கணும். அது 2 விதத்தை யாரும் நான் நல்லா இருக்குன்றதுக்காண்டி பிறருக்கு தீங்கு விளைவிக்கிற மாதிரி என்னோட ஒழுக்கம் இருக்கக்கூடாது. அவங்க எதிராளியும் நல்லா இருக்கணும், நானும் நல்லா இருக்கணும், அவங்களுக்கு எந்த தொந்தரவு இருக்கக்கூடாது. சுய ஒழுக்கம் நம்மளே ஒரு கட்டமைப்பு மாதிரி இது பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என் குருவை பற்றி நான் சொல்லணும்னா நான் பேசிக்கிட்டே போவேன். ஏன்னா என் குரு என்னைய விசேஷம் சொல்லி எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா என் குருவுக்கு நான் வந்து என்ன பண்ணாலும் அதெல்லாம் ஈடாகாது. ஏன்னா அவ்வளோ பெரிய ஞானம், இந்த ஞானத்தை வந்து கொடுக்குறாரு. அவருடைய புரிதல், அவருடைய ஞானம் ஒன்றும் இல்லை. கடவுள் வெட்ட வெளி சூனியம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு புரிய போகல. வெளியே இருந்து சொல்கிறது ஈஸியாக இருக்கும். ஆனால் கடவுள் வெட்ட வெளி சூனியம் அப்படின்னு ஆணித்தரமாக சொல்கிறதுக்கு ஆள் தான் என் குரு மட்டும்தான் இருக்கார். நானும் அதை சொல்லுவேன். கடவுள் வெட்ட வெளி தான், சூனியம். அதை தவிர வேற எதுவும் மண்ணாங்கட்டி கல் மண் வேற இந்த புத்தகம் எதுவும் கிடையாது. ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. கடவுள்னா சூனியமாக இருக்குது. இதை ஏற்றுக்கிறது அது உங்களோட பிரச்சனை. ஆனால் கடவுள் சூனியமாக தான் இருக்குது. கடவுள் வெட்ட வெளி. அதை வந்து அதுக்கான சயின்டிஃபிக் ப்ரூஃபும் இருக்குது. ஆனால் வந்து அதை வந்து ஏற்றுக்கிட்டவங்களும் இருக்காங்க, ஏற்றுக்கிறாதவங்க இருக்காங்க. நன்றிங்க. வணக்கங்க. என் பேர் சரவணகுமார். நிறையா சரவணகுமார் இருக்கனால பூமாலை சரவணகுமார்னு சொல்லி சொல்லுவாங்க. 2017 ஐயாட்ட உபதேசம் வாங்கினேன். 9 வருஷமாக பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயா சொல்லுவார், எனக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிற அப்படின்னா பயிற்சியை விடாத, என்னை விட்டாலும் பரவாயில்ல, நான் கொடுத்த பயிற்சியை விடாத அப்படி சொல்லுவார். பயிற்சியை தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்போம். கடவுள்ன்ற ஒரு விஷயத்த நிறையா ஐயா பேசியிருக்காரு. அதை வந்து சுருக்கி அதை எளிமையாக அடையிறதுக்கான வழிகள்லாம் வந்து பயிற்சியில் கொடுத்து அதை வந்து ஐயா வந்து அதை வந்து சிங்க் பண்ணி சுருக்கி கொடுத்துட்டாரு. நீங்கள் கடவுள் தேடி வேறு எங்கேயும் போனீங்கன்னா கூட இந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது. கடவுளை புரிஞ்சுக்கிறதுக்கோ கடவுளை அனுபவிக்கிறதுக்கோ எந்த வாய்ப்புகளுமே கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து அவன் திருடுனா தான் இருக்கான். யாருமே வந்து நல்லா இருக்கணும், உண்மையாகவே வந்து, ஏன்னா அவனே தெரியாது.
ஆனால் என் குரு வந்து எங்கேருந்து கற்றுக்கிட்டுலாம் இல்லை. அவர் நிறைய கஷ்டப்பட்டு அவரோட அனுபவங்கள், அவர் அவரோட அவரோட போராட்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி ஒரு நார்மலாக இருந்த நார்மலாக நான் எப்படி இருந்திருப்பனோ முன்னாடி, அதே மாதிரி என் குரு இருந்து அதை அனுபவிச்சு அதை வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ சும்மா கட்டுக்கதெல்லாம் விட்டு எக்ஸ்ட்ரா பிட்டெல்லாம் போட்டு சொல்கிறதெல்லாம் கிடையாது. அதை வந்து உதாரணமாக எடுத்து சொல்கிறப்ப வந்து நான் சாப்பிட்ட சாப்பாடை நீனும் சாப்பிட முடியும்ல, அதான் எல்லாத்துக்கும் வாய் இருக்குல்ல, அவ்வளோதான். இதை வச்சு இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு செயலை ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தை வந்து சொல்லி புரிய வச்சுருக்காரு. இப்போ உபதேசம் வாங்கிட்டு பயிற்சி பண்ணுறதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா வாழ்க்கையை வாழணுமே. பயிற்சி பண்ணுறோம், பயிற்சி பண்ணிகிட்டே இருப்போம், வரும். எனக்கு வர்ற புரிதலே சரியாக என்னன்னு தெரியாதே. ஏன்னா வந்து நிறைய வார்த்தைகளுக்கு சிக்கிக்கிட்டு இருப்பேன். ஒரு மனசாட்சி இருக்கான்னு சொல்லிட்டு திடுதுப்புன்னு ஏதோ ஒரு சம்பவத்தை இது பண்ணி அவங்க சொல்லுவாங்க. மனசாட்சினா இப்போ அவனுக்கு ஒரு மனசாட்சி இருக்கும். மனசாட்சியை போட்டு ஒன்று திணிப்பான். அவனுக்கு ஒரு கருத்து இருக்கும், அதை போட்டு திணிப்பான். கருத்து என்னன்னு தெரியாது, மனசாட்சின்னு தெரியாது, போட்டு நம்மளை போட்டு நம்ம உணர்வுள்ள மனிதனாக இருந்தால் கூட நம்மளை போட்டு பயமுத்துவோம். ஐயோ நம்ம தப்பு பண்ணுறோமா அப்படின்னு ஒரு பயம் இருக்கும். இங்கே இந்த 40 நாள் வகுப்பு இந்த 40 நாள் வகுப்பில் நம்ம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய நம்ம வந்து தெளிந்த மனிதன் ஆகலாம். நிறைய நம்ம கற்று வச்சு நான் கற்றலின் தொகுப்பாக தான் நான் இருக்கேன். எனக்கு கற்றுக்கிற தகுதி எனக்கு இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை வந்து தவறான விஷயங்களை எனக்கு வந்து உள்ளே புகுத்திட்டாங்க. நான் பிறக்கிறப்பே வந்துட்டு எனக்கு எதுவுமே சொல்லாமல் கடவுள்னா இந்த கல்லை நக்கணும் அப்படி சொன்னால் கல்லை நக்கிட்டு தான் இருந்திருப்போம். முட்டி போட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா முட்டி போட்டு தான் இருந்திருப்போம். இதுக்கு உதாரணத்துக்கு ஐயா நிறையா முன்னாடி சொல்லியிருக்காரு. மனிதன் அந்த காலத்துலலாம் நிறைய மட்டமாக நடத்தியிருக்காங்க. மனிதனை மதிக்கவே இல்லை. எவ்வளவுக்கு அடிமையாக கீழ்த்தரமாக, இது இங்கேன்னு மட்டும் இல்லை, எல்லா நாட்டுலேயுமே ஒரு மனிதனை ஒரு பானைச்சட்டியில் போட்டு வளைச்சு அவனை வந்து இந்த குள்ள மனிதனை வளர்த்து இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு மனிதனை பாருங்க. ஒரு மனிதன் வந்து அந்த மாதிரி பயன்படுத்திருக்கா மனிதனை வந்து இந்த கடவுள் படைச்சாரு. ஒரு மனிதன் வந்து இங்கே வந்தது, அவனுக்குள்ள கடவுள் இருக்கு, அவனோட விசேஷத்தை புரிஞ்சுக்கிறணும். அவனோட நோக்கமே வந்து திரும்பி அவன் வீட்டுக்கு போகிறதான். எது அவனுடைய வீடு? இது வெற்றிடம் தான் அவனோட வீடு. திரும்ப அதை கொண்டாட்டமாக இருக்கிறது தான் அவனுடைய வாழ்க்கை. எது வாழ்கிறது? அவனோட விருப்பத் தேர்வு கொண்டாட்டம் தான் அவனுடைய வாழ்வு. ஆனால் விருப்பத் தேர்வில் வாழ விட மாட்டாங்க சுற்றி உள்ளவங்க. ஏன்னா நமக்கு வாழ தெரியாதே. கற்றல் தான் நிறையா நமக்கு போட்டு குப்பையில் நிறையா இருக்கே. அதனால் இந்த 40 நாள் வகுப்பு நீங்கள் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா நிறையா வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத கசடு அதெல்லாம் நீக்கிட்டு தெளிவாக, நிறைவாக, மகிழ்ச்சியாக, கொண்டாட்டமாக, சிறப்பாக உங்கள் தேவை என்ன இப்படின்னு உங்கள்கிட்ட வேறாட்டையும் கேட்கக்கூடாது. வேறாட்டை கேட்டிங்கன்னா சிக்கிக்கிடுவீங்க. உங்களை புரிய வச்சு உங்கள் தேவை என்ன, உங்களோட இது என்ன அப்படின்றத புரிய வச்சு அதுக்கான நோக்கம் என்ன, அதுக்கு எப்படி செயல்படணும், அதுக்கான இதெல்லாம் வந்து இந்த 40 நாள் நடக்கும். 40 நாளில் டெய்லியுமே ஒரு டாபிக் போயிட்டே இருக்கும். அதில் நம்ம வெளியில் வந்து ஆனந்த வாழ்வு அட்டன் பண்ணினா ஒரு நாள் ஐயா வந்து ஆனந்த வாழ்வு அப்படின்னு சொல்லி கிளம்பிடுவாங்க. ஆனால் வந்து இந்த 40 நாளில் வந்து அப்படி இருக்காது. ஆனந்த வாழ்வுனா ஒரு வாரம் நடக்கும், ஒரு 10 நாள் நடக்கும். அதில் வந்து ஒரு டாபிக் நடக்கும். ஒரு நாளும் ஒரு டாப்பிக்லையும் ஒரு தலைப்புலையும் ஈவினிங் டிஸ்கஸிங் ஒருத்தவங்களும் கேள்வி கேட்பாங்க. கேள்வி நம்ம சச்சகத்தில் ஐயாட்ட கேள்வி கேட்போம். அப்போ இங்கே வந்து நம்ம வந்து ஐயா வந்து நம்மள்ட்ட கேள்வி கேட்பாங்க. ஐயா வந்து நம்மள்ட்ட கேள்வி கேட்கும் பொழுது தான் நம்ம வந்து எந்த மனநிலையில் இருக்கோம், நான் எந்த மாதிரி என்னோட எண்ணத்தில் இருக்கேன், அப்போ வந்து அதை மாற்றிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த 40 நாளாக இருக்கும் எல்லா விதத்துலையும். அப்போ என்னன்னா மிஸ் ஆகாது, எங்கேயுமே வந்து மிஸ் ஆகாது. இந்த அவர் வந்து கண்டுக்கிட்டாரு, இந்த இவரை வந்து ஒழுங்காக கண்டுக்கிறல, அந்த மாதிரி வாய்ப்புலாம் கிடையாது. எல்லாத்துக்குமே டைம் இருக்கும். அதனால் வந்து எல்லாத்தையுமே நல்லா பார்ப்பாரு, எல்லாரோட ஆக்டிவிட்டீஸையும் பார்ப்பாரு. அதனால் வந்து எங்கே தப்பு நடக்குது எல்லாத்தையுமே சொல்லுவார். திமிர் எடுத்து அறியாமையிலிருந்து ஓடி போனீங்கன்னா அது உங்களோட தப்பு. திமிர் எடுத்து ஆணவத்தில் அறியாமையில் குருவோட போட்டி போடணும். குருவோடலாம் போட்டிலாம் போட முடியாது. குரு தான். குருவத்தை நீ குருவாகணும் அந்த மாதிரி திமிர்த்தனம் தான் இருந்துச்சுன்னா வேலைக்கு ஆகாது. குருகிட்ட நீ கற்றுக்கிற வந்திருக்க, குருக்கு கற்றுக் கொடுக்குறதுலாம் இங்கே கிடையாது. அதனால் வந்துட்டு இங்கே இந்த 40 நாள் வகுப்பு வந்து நான் இது மேக்ஸிமம் இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து உபதேசம் வாங்கினவங்க தான் பார்ப்பாங்க. எல்லா நேரத்துலையும் உபதேசம் வாங்கியிருப்பாங்க. நிறைய பேர் உபதேசம் வாங்கியிருக்காங்க. அப்புறம் பண்ணுவோம், சில பேர் தெரியாமல் உபதேசம் வாங்கிட்டு வீட்டுக்கே தெரியாமல் உபதேசம் வாங்கிட்டு இருப்பாங்க. இது தேவை, 40 நாள் தேவையில்லை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய நினைப்புலாம் இருப்பாங்க. ஆனால் வாழணும்,
நீங்கள் கடவுள் எப்படி சுருக்கி கொடுத்துருக்காரோ அதே மாதிரி வாழ்கிறதுக்கு நீங்கள் வந்து இந்த டயத்தை காலத்தை விரயமாக்காமல் விரைவில் வந்து இந்த 40 நாள் வகுப்பை வந்து கலந்துக்கிட்டு இந்த வாழ்க்கையை உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த வாழ்க்கையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷமாக கொண்டாட்டமாக வாழ்ந்து நிறைவாக வாழ்ந்து போதான்னு வாழ்ந்து நல்லா வசதியாக வாழ்ந்து குருவுக்கு நன்றி உணர்வோட ஐயா ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க, திருவனைக்காவல்னு சொல்லிட்டு. அது 40 நாள் கோர்ஸில் வரும். ஏதோ ஒரு வேற்று கிரகவாசி. ஆனால் வந்து சொல்கிறப்ப அந்த ஐயா வீடியோ பேசுகிறப்ப ஏதோ ஏலியன்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னு சும்மா அப்படி வெளியே பார்க்குறது தெரியும். நீங்கள் போய் பார்த்தா தான் தெரியும். நீங்கள் போய் பார்க்குறப்ப தெரியாது, குருவோட அந்த இடத்துக்கு போனால் தான் தெரியும் நிறைய விஷயங்கள். ஒரு வேற்று கிரகவாசி வந்து இங்கே வந்து ஒரு மனிதனை ஒரு குருவை இங்கே இருந்த ஒரு குருவை ஒரு இங்கே இருந்த குருவை இங்கே உள்ள மடையர்கள்லாம் தூக்கி கொண்டாடலை. ஒரு வேற்று கிரகவாசி வந்து இங்கே வந்து தூக்கி கொண்டாடி இருக்கான். அதுக்கு ப்ரூஃப் வந்து இது. அது மாதிரி அந்த குரு எப்படி இருந்தாப்புல எனக்கு தெரியாது. ஆனால் அந்த குருவோட விசேஷமான குரு என் குரு இன்னும் அதோட சிறப்பாக தூக்கி கொண்டாடணும். அதுக்கெல்லாம் வந்து நம்ம சீடர்கள்லாம் வந்து நீங்கள் 40 நாள் வகுப்பு அட்டன் பண்ணி நீங்கள் தெளிவாகி மகிழ்ச்சியாக கொண்டாட்டாமல் இருந்தால் தான் குருவை தூக்கி கொண்டாடினதுக்கான அர்த்தம். குரு வேறு எதுவும் எதிர்பார்க்கவே இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கணும், வேறு யாருமே இல்லை. நல்லா இருக்கணும்னு ஒரு ஜீவன் நினைக்கிறதுனா அது என் குரு மட்டும்தான். எங்கள் அப்பாவா, எங்கள் அம்மாவா, என் மனைவியா, என் அண்ணனா, என் தம்பியா, இல்லை யாராக வேணா இருக்கட்டும், அது அவங்க தேவைக்கு தான் பழகுறாங்க. ஆனால் குரு அப்படி கிடையாது. பார்க்கும் பொழுதே நல்லா இருக்கணும், நீ மட்டும் நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எதுனா அது குரு மட்டும்தான். குருவை மிஞ்சிய குருவெல்லாம் வந்து யாரும் இதுவெல்லாம் முடியாது. அதெல்லாம் என் குருவுக்கு என்ன நன்றி கடன் பண்ணணும்னு எனக்கே தெரியல. எல்லாம் இறைவனியோட சித்தம். நன்றி. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.